கரூர் மாவட்டம் குளித்தலையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவுத் துறையில் சிவில் பார்க்கும் முறையை தமிழக அரசு கைவிட வலியுறுத்தி விவசாயிகளின் கண்டன பேரணியில் ஈடுபட்ட போது போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தர்மராஜன் கேட்கலாம். தர்மராஜன், இந்த வாக்குவாதம் தொடர்பான முழு பின்னணி என்ன? நிச்சயமாக கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டார விவசாயிகள் சார்பில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவுத் துறையில் சிவில் பார்க்கும் முறையை கைவிட கோரி தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன பேரணி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் மாசிலாமணி உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். குளித்தலையில் பெரிய பாலத்தில் கூடிய விவசாயிகள் அங்கிருந்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக பேருந்து நிலையம் வந்து மீண்டும் தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அங்கிருந்து குளித்தலை சார் ஆட்சியரிடம் மனு அளிக்க பேரணியாக சென்றபோது குளித்தலை போலீசார் பேரணியாக வந்த விவசாயிகளை மறித்து 5 பேர் மட்டுமே மனு அளிக்க செல்லுங்கள், கூட்டமாக வேண்டாம் என தெரிவித்துள்ளனர். அதற்கு மறுப்பு தெரிவித்த விவசாயிகள் நீண்ட நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திடீரென அனைத்து விவசாயிகளும் தரையில் அமர்ந்து போராட்டம் செய்ய முற்பட்டனர். அதன் பிறகு போலீசார் பேரணியாக செல்லுமாறும் மனு அளிக்க 5 பேர் மட்டும் அலுவலகம் உள்ளே செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் பேரில் விவசாயிகள் சம்மதித்து அங்கிருந்து பேரணியாக சென்றனர். சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஏற்கனவே விவசாயிகள் மனு அளிப்பதாக தகவல் தெரிவித்திருந்த போதும் அதிகாரிகள் யாரும் இல்லாததால் அங்கிருந்து ஏமாற்றத்துடன் கண்டனம் தெரிவித்து வெளியேறினர். பிறகு குளித்தலை சரக துணை பதிவாளரை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவை அளித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். குளித்தலை வட்டார விவசாயிகளின் கண்டன பேரணியால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி தர்மராஜன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.